எப்போவுமே பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலான சைக்கிள், இல்ல ஒரு நல்ல மான்ஸ்டரான சைக்கிள். ஸோ இந்த மாரி சைக்கிள பத்தின ரிவ்யூ தான் நம்ம சேனல்ல அதிகமா போயிட்டே இருக்கு. கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்ப்போமே, கொஞ்சம் லக்ஸூரியஸான சைக்கிள்ஸ பத்தி போடுவோமே அப்படின்றதுனால தான் இன்னைக்கு இந்த வீடியோ. ஸோ சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தென் அப்பப்போ அப்படி இப்படின்னு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்கலாம். ஒருவேளை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? என்ன மாதிரியான சைக்கிள்னால், ரீசெண்டாக ஒரு BMW சைக்கிள் பார்த்தேன். ஆக்சுவலாக போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு BMW ஷோரூமுக்குள்ளே நின்று என்னடா சைக்கிள் நிற்கிது, நம்மளோட மெயில் வாகனம், சரி ஓகே அது எப்படி இருக்குது அப்படின்றத போய் பார்த்தலாம் அப்படின்ட்டு போனப்போ பார்த்தது தான் இந்த சைக்கிள். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கல. கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இது ஷோ பீஸ்க்காக தான் வச்சுருக்கோம், டெஸ்ட் ட்ரைவ் கொடுக்குறதில்ல சார் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, ஸ்பெசிஃபிகேஷன் என்ன இருக்குது அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அண்ட் தென் சைக்கிளை உள்ளேயே கொஞ்சம் தூக்கி பார்த்து அப்புறம் கியர் சேஞ்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி எப்படி இருக்குது, ஸ்மூத்னஸ் எப்படி இருக்குது, கியரிங் எப்படி இருக்குது, பிரேக்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்காக ஒரு சின்ன டெஸ்டிங் மெக்கானிக்ஸுமே நடந்தது ஷோரூமில் நல்லா சப்போர்ட்டும் பண்ணாங்க. அதில் எந்த குறையும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் நான் பார்த்ததுலேயே ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்த சைக்கிள்னால் இதுதான். என் லைஃப்பில் ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி ஒரு கியரிங் மெக்கானிசத்தை பார்க்குறேன். ஸோ இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. ஸோ இது ஃபஸ்ட்டு டைமாக இருந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோ. ஸோ யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஓகேங்களா? இப்போ டேரெக்டாக நம்ம கியர் சேஞ்சிலேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போது இந்த சின்ன கியர் சேஞ்ச் ஆகிறது மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை மட்டும் கவனிச்சுங்க சார். அப்படி இப்படி இருக்கு இங்கே இந்த பக்கம். என்னதான் இருந்தாலும் பிராண்டு தான். ரொம்ப யூனிக்கான டிசைனை காமிச்சிருக்கிறான். அவன் கொடுத்துருக்குற குயிக் ரிலீஸில் கூட அவனோட டிசைனோட இம்பேக்டை ரொம்பவுமே ஆழமாக காமிச்சிருக்கான். என்னென்னு கேட்குறீங்களா? அவனோட குயிக் ரிலீஸ் மெக்கானிசமே வேறு மாதிரி இருந்தது. அந்த BMW லோகோ, இந்த லோகோக்காகவே சில பேர் சைக்கிள், கார், பைக்கு எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் தென் மற்றபடி பார்த்தோம்னா ஒரு நல்ல கலரு, டயர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டயர் கொடுத்துருந்தாங்க. ஷிஃப்டர் சொல்லவே தேவையில்லை, அப்படியே தலைகீழாக இருந்தது. என்னென்னா, நான் வீடியோ எடுத்தது தலைகீழாக இல்லை, ஷிஃப்டரே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஷிமானோட ஆல்ஃபைன் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹப் கியரிங் மெக்கானிசத்தோட ஷிஃப்டர் இது. மேக்ஸிமம் இந்தியாவில் நீங்கள் யாருமே இந்த மாதிரியான ஒரு மெக்கானிசம் இருக்கிற சைக்கிளாக அதிகமாக பார்த்துருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஒரு நார்மலான 44 டீத் இருக்கிற ஒரு சிங்கிள் ஷேரிங் கிராங்க் கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன்ல குயிக் ரிலீஸ் எந்த டைப்பில் இருக்குதுன்னு. ஆக்சுவலாக ஒரு சில சைக்கிள்ஸில் ஹைட்ராலிக் டிஸ்க் பிரேக்கோட பவரை ஒரு குயிக் லிவரால் தாங்க முடியாது, லிவரை வெளியே ரிலீஸ் பண்ண பார்க்கும். ஸோ அதெல்லாம் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த குயிக் ரிலீஸ் இருக்குது. சீட்டிங் குஷன் அதுவும் சொல்ல தேவையில்லை, ரொம்பவுமே நல்லா இருந்தது. அந்த லக்ஸூரியஸ் ஃபீலை கொடுக்கறதுக்காகவே நிறையா அவன் வேலை பார்த்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார் கிரிப்பும் அதுவும் அதே மாதிரி தான். சீட்டோட குஷன் எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி தான் ஹேண்டில் பாரில் இந்த கிரிப்பும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்தது. ஷிமானோட ஹைட்ராலிக் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஒரு நார்மலான ஒரு ஹைப்ரிட் பைக்கு, அது 7 ஸ்பீடு சிங்கிள் ஷேரிங் பைக்குக்கே ஹைட்ராலிக் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பிரேக்கிங் எஃபிஷியன்சி நல்லா இருக்கணும். அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா சேஃப்டியில் ரொம்பவுமே கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க, அதில் குறைய வைக்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஷிஃப்டர்ஸு, அதில் கொடுத்துருக்குற நம்பரை கவுண்ட் பண்ணாலே ரொம்ப காமெடியாக தான் இருந்தது. மற்ற சைக்கிள்ஸ்லாம் ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் கேப் விட்டு கொடுத்துருப்பாங்க. இவன் டோட்டலாகவே கேப் விட்டு 1, 4, 7 இவ்வளோ தான் அந்த ஷிஃப்டரில் இருந்த நம்பர்ஸு, வேறு எந்த நம்பர்ஸும் கிடையாது. ஸ்டெம்மும் பார்த்தீங்கன்னா FSAல கொடுத்துருந்தாங்க, அதுவும் நல்ல வேல்யூபிளானது தான், ஒர்த்து, ஓகேங்களா? அதே மாதிரி ஹேண்டில் பார் ரைசர். ஸோ ரைஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான ஆங்கிள் நம்ம டில்ட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ரைட் போஸ்ட்டை மாற்றிக்கலாம். இந்த கியர் ஷிஃப்ட் ஆகிறத கொஞ்சம் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்பாவது டவுன் ஆகுதானே தெரியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு மெக்கானிசம் தான் இது. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இது அப் ஆகுதா டவுன் ஆகுதான்னு. இப்போ நான் கியர் அப் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அப்போது உங்களுக்கு ஷிஃப்ட் மேலே போயிட்டே இருக்குதா, அந்த ஒரு இதை வச்சு தான் ஷிஃப்ட்டு அட்ஜஸ்ட், அதாவது ஷிஃப்ட் ஆகுதா ஆகலையான்றதை கண்டுபிடிக்கவே முடியும். மற்றபடி வேறு எந்த வாய்ப்புமே கிடையாது இதில் ஷிஃப்ட் ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை பார்க்குறதுக்கு. அதே மாதிரி ஹைட்ராலிக் டிஸ்க் பிரேக்கு, பிரேக்கிங் எஃபிஷியன்சி ரொம்பவே நல்லா இருந்தது.
கான்டினென்டல் டயர் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, சொல்ல தேவையில்லை. அண்ட் தென் ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் என்னென்னா, வெல் ஜாயின்ஸ்லாம் நல்லாவே தெரிஞ்சுது. என்னதான் அலாய் பைக்காக இருந்தாலும் வெயிட் கொஞ்சம் அதிகமாகவே இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. பர்சனலான ஒப்பீனியன் இது. இந்த வண்டியில் கான்டினென்டல் டயர் கொடுத்துருக்கிறது ஒரு நல்லது தான். ஏன்னா ஹைப்ரிட் பைக்காக இருந்தாலும் இந்த மாதிரியான டயர்ஸ் பார்த்திங்கன்னா அதோட ஒர்த்தை வந்து ஒரு லாங் ட்ரைவ் போகிறப்ப தான் நல்லா காமிக்கும். ஏன்னா அந்த பஞ்சர் ப்ரொடெக்ஷனு இதெல்லாமே இருக்கும் அதுலேயே. டயரோட க்ரிப்பு நல்லாயிருக்கும். அதே மாதிரி பிரேக் அடிக்கிறப்ப அண்ட் தென் ஒரு லாங் லைஃபிங் டயராகவும் இருக்கும். பிரேக் அடிக்கிறப்போ நான் சொல்கிறத விட நீங்கள் ஓட்டி பார்க்குறப்போ ஒரு நல்லாவே ஃபீல் ஆகும் உங்களுக்கு. ஏன்னா இந்த பைக்ஸ்லாம் மெச்சிலஸ் போடுறோம்ல, சீக்கிரம் ஆன் அவுட் ஆயிரும். ஆனால் பிரேக்கிங் எஃபிஷியன்சி நல்லா இருக்கும் அந்த டயர்ஸில். ஸோ அது மாதிரி தான் இதுவும். எதுவும் சொல்ல விரும்பல, ஏன்னா அவங்க எடுத்துக்கொண்டு வந்திருக்கிற ஒரு பேசிக் டைப் ஆஃப் சைக்கிள் தான் இது. ஆனால் லக்ஸூரியஸாக கொண்டு வந்திருக்கிறாங்க. ப்ரைஸை கேட்டோன்னே எனக்கு அப்படியே தலையெல்லாம் சுற்றிருச்சு. என்னடா அது, இந்த சைக்கிள் இவ்வளோ காஸ்ட்லியா அப்படின்ற அளவுக்கு கேட்டேன். பிகாஸ் எல்லா காம்பனன்ட்ஸுமே நாங்கள் ஜெர்மனியிலேருந்து மேட் பண்ணுறது. இந்த சைக்கிள் இந்தியாவில் மேனுஃபேக்சரிங்கே கிடையாது. ஜெர்மனிலேருந்து மேனுஃபேக்சர் பண்ணி டேரெக்டாக இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணுறதுனால இந்த காஸ்ட்டு சார். மற்றபடி இந்தியாவில் வந்து இந்த சைக்கிள் மேனுஃபேக்சரிங் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ இந்த ஸ்டோரியும் அதே மாதிரி தான் ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எனக்கும். ஸோ ஓட்டி பார்க்க முடியல அப்படின்ற ஒரு குறை மட்டும்தான் இருந்தது. மற்றபடி சைக்கிளில் குறைன்னு சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது. ஏன்னா இந்த பட்ஜெட் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா நிறையா இருந்தது. நிறையா சைக்கிள்ஸ் இந்த பட்ஜெட்டில் இதை விட நல்ல ஸ்பெசிஃபிகேஷனில் கொடுத்துருக்கான். பட் பிராண்டு கூட நம்ம கம்பேர் பண்ணுற அளவுக்கு கிடையாது. என்னதான் இருந்தாலும் காஸ்ட் கட்டிங் கொஞ்சம் நல்லாவே குறைச்சிருக்கலாம். இல்லை அதுக்கேற்ற மாதிரி காம்பனண்ட் அப்டேட் பண்ணியிருக்கலாம். ஒரு நார்மலான சிங்கிள் ஷேரிங் 7 ஸ்பீட் பைக்குக்கு நீங்கள் வந்து 1,10,000 கோட் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம மக்கள் எல்லாருமே ஆசைப்படலாம், ஆனால் எதுவுமே இல்லாத பொருளுக்கு இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறோமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த கேள்வி எனக்கும் இருக்குது, உங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். பாய் பாய். நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடம் உங்கள் CSF